Hi guys. So நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா டிசைன் ஆஃப் V builds. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா டிசைன் ஆஃப் ஃபிளாட் பில்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை எஸ்பெஷலி ஃபிளாட் பில்ட் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம டேட்டா புக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ அது முன்னாடி நம்ம ப்ராப்ளத்தில் படிச்சிடலாம். செலக்ட் அ ஃபிளாட் பில்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சரர்ஸ் கேட்டலாக். மேனுஃபேக்சரர்ஸ் கேட்டலாக்னு ஒன்றும் இல்லை, டிசைன் டேட்டா புக். அதை தான் மேனுஃபேக்சரர்ஸ் கேட்டலாக்னு சொல்கிறாங்க. To transmit power of 15 kilowatt at 1200 rpm. So நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் டாட் டு டாட் படிக்கணும். So from this to this. So இதுல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க? So given data நம்ம எழுதலாம். So given data என்ன? Given data power P கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15 kilowatt கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன ஸ்பீடு n1 கொடுத்திருக்காங்களா n2 கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்து the speed of the driven pulley is 450 rpm சொல்லிருக்காங்க. சோ அப்ப இது வந்து the 1200 rpm 1200 rpm அப்படிங்கிறது speed of the driver. அடுத்து speed of the driven n2 கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 450 rpm கொடுத்திருக்காங்க. Maximum center distance. So maximum center distance between the pulleys எவ்வளவு கொடுத்திருக்காங்க? C கொடுத்திருக்காங்க. C அப்படிங்கிறது 2 மீட்டர். So the diameter, அதாவது இந்த டிரைவர் டிரைவனோட diameter, center distance இது எல்லாமே நம்ம mm ல தான் சால்வ் பண்ண போறோம். அதாவது மில்லிமீட்டர்ல சால்வ் பண்ண போறோம். So 2 மில்லிமீட்டர் மாத்தணும் into நம்ம 1000 ஆல பெருக்கணும். So 2000 millimeter. So power P equal to 15 kilowatt, N1 அப்படிங்கிறது 1200 rpm, N2 அப்படிங்கிறது 450 rpm. So the maximum center distance வந்து பாத்தீங்கன்னா 2000 millimeter. So இத நம்ம இப்ப டயகிராமா ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இது டிரைவர், ஓகேங்களா? So இது driven. So இந்த டிரைவரையும் இந்த drivenஐயும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு flat belt-ஆல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ ஃப்ளாட் பெல்ட்டால் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலாக பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இது N1 1200 rpm. ஸோ இது N2 எவ்வளோ? 450 rpm. ஸோ the center distance between the pulleys of the shaft, center distance எவ்வளோ? மேக்ஸிமம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2000 mm. ஸோ 2 மீட்டர் சொல்லியிருக்காங்க, பட் நம்ம எம்எம்ல வரும்போது 2000. So center distance C equal to 2000 mm. இதுல பாத்தீங்கன்னா D1 ஏதோ இன்ஃபர்மேஷன் இல்ல, இதே மாதிரி D2 எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ இதுல D1 D2 அப்படிங்கிறதுலாம் என்னன்னா, D1 அப்படிங்கிறது diameter of the driver, D2 diameter of the driven. ஸோ அதை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா, ஆக்சுவலா டிசைன் ஆஃப் ஃபிளாட் பெல்ட்டா இருந்தாலும் சரி, டிசைன் ஆஃப் வி பெல்ட்டா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? நமக்கு எத்தனை இன்ஃபர்மேஷன் தேவை? 5 இன்ஃபர்மேஷன் தேவை. N1, N2, D1, D2, C. ஸோ இந்த நீங்க அந்த 5 இன்ஃபர்மேஷனை கையில் வச்சுட்டு தான் நீங்க ஆக்சுவலா நம்ம ப்ராப்ளமே சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா இந்த D1 இந்த D2 கண்டுபிடிக்கிறது. ஸோ நமக்கு N1 கொடுத்துட்டாங்க, N2 கொடுத்துட்டாங்க, சென்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அப்ப நமக்கோட வேலை என்னன்னா இந்த D1 D2 கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்ஸ் see நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தை நம்ம படிச்சிட்டோம், தெளிவாக படிச்சுட்டு அந்த கிவன் டேட்டாவை எடுத்து எழுதியாச்சு, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சில அசம்ஷன்ஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ டிசைன்ல முக்கியமான ஒரு என்னன்னா அது பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நீங்க டிசைன் பண்றீங்க. ஸோ நீங்க உங்களுக்கு சில வியூஸ் இருக்கும், இன்னொருத்தர் டிசைன் பண்றாருன்னா அவருக்கு சில வியூஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம அசம்ஷன் தான் பண்றோம். ஸோ ஆக்சுவலா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செலக்ட் ஃபிளாட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது ஓப்பன் பெல்ட்டா இல்ல கிராஸ் பெல்ட்டா அப்படிங்கிற எந்த ஒரு டீடைல்ஸும் கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா அஷ்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை டிசைனை பொறுத்த வரைக்கும். ஸோ அஷ்யூம் ஓப்பன் பெல்ட் டிரைவ், ஓகேங்களா? அஷ்யூம் ஓப்பன் பெல்ட் டிரைவ்.
ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஓப்பன் பெல்ட் டிரைவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா நமக்கு அது ஓப்பன் பெல்ட் டிரைவா இல்லை கிராஸ் பெல்ட் டிரைவான்னு கொடுக்கல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓப்பன் பெல்ட் டிரைவ் அஷ்யூம் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஓப்பன் பெல்ட் டிரைவ் அஷ்யூம் பண்ணிட்டோம். ஸோ ஃபிளாட் பெல்ட் வந்தாலே பிளைஸ், நம்பர் ஆஃப் பிளைஸ் அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் பிளைஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ பிளைஸ் என்னன்னா அடுக்கு, லேயர். ஸோ ஒரு லேயர், அதுக்கப்புறம் இன்னொரு லேயர். ஸோ இந்த ஒரு லேயர் இன்னொரு லேயர் எப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா சிமெண்ட் இன் த சென்ஸ் ஒரு பாண்டிங் மெட்டீரியல். ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் பெல்ட் மெட்டீரியல் ஆர் சிமெண்டட் டுகெதர் டு அச்சீவ் த டிசைர்ட் திக்னஸ். அதாவது நமக்கு ஒரு திக்னஸ் வேணும்னா, ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் வேணும்னா ஒரு லேயர், அதுக்கப்புறம் பாண்டிங் மெட்டீரியல், இன்னொரு லேயர், பாண்டிங் மெட்டீரியல், இன்னொரு லேயர். ஸோ அப்படிதான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் ஒரு பெல்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பிளேஸ் டீடைல்ஸ் பற்றி எதுவுமே நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால இது 1, இது 2. ஸோ நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேணா அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஸ்டாண்டர்டாக என்னென்ன இருக்குன்னா 3, 4, 5, 6, 8. ஓகேங்களா, ஸோ நம்மளோட கேஸ்க்கு நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து 6. அதுக்கப்புறம் பார்ப்போம், ஏதாச்சும் நமக்கு தேவைப்பட்டா அடுத்த ஸ்டெப்ல நம்ம அந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அசம்ஷன் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 அசம்ஷன் போதும். ஓகேங்களா, ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டடி லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கீவேர்டு. ஓகேங்களா, ஸோ ஸ்டடி லோடு இதுவும் ஒரு முக்கியமான கீவேர்டு. ஸோ இது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அஷ்யூம் ஓப்பன் பெல்ட் டிரைவ், ரெண்டாவது நம்பர் ஆஃப் பிளேஸ் ஈக்குவல் டு 6. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்னன்னா N1 கொடுத்துருக்காங்க, N2 கொடுத்துருக்காங்க, C கொடுத்துருக்காங்க. பட் D1, D2, D1 என்ன, diameter of the driver, D2 என்ன, diameter of the driven. ஸோ அதை பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் டேட்டா புக்கில் இல்லை டேட்டா புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர், ஓகேங்களா, ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.53, அதாவது ஃபிளாட் பெல்ட். ஓகேங்களா, ஸோ ஃபிளாட் பெல்ட் இருக்கும். அது நம்பர் ஆஃப் பிளேஸ் 3, 4, 5, 6, 8 சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் லென்த் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த பெல்ட் லென்த்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெல்ட் ஸ்பீடு இருக்கும். அதாவது டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.53. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.53 அதில் பார்த்தீங்கன்னா பெல்ட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பெல்ட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பெல்ட் ஸ்பீடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் எஃபிஷியன்ட் பவர் டிரான்ஸ்மிஷன். மோஸ்ட் எஃபிஷியன்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் இஸ் obtained from flat belts at 17.5 to 22.5. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஃபிளாட் பெல்ட் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து பெல்ட்டோட ஸ்பீடு 17.5 இலிருந்து 22.5 மீட்டர் பர் செகண்ட் வரைக்கும் இருக்கும்போது தான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து கிடைக்குதான். ஸோ அப்போ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து இந்த ரேஞ்சில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் பெல்ட்டோட வெலாசிட்டி. ஓகேங்களா, ஸோ பெல்ட்டோட ஸ்பீடு இந்த பெல்ட்டோட வெலாசிட்டி நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெல்ட்டோட ஸ்பீட் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது, V equal to pi d1 n1/60. இது எதுல இருக்கு, மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. இந்த இதுல d1 அப்படிங்கிறது diameter of the driver, n1 அப்படிங்கிறது என்ன, speed of the driver. ஸோ நமக்கு இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், diameter of the driver கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ பேஜ் நம்பர் 7.53 இருந்து for maximum power transmission, most efficient. ஓகேங்களா, எஃபிஷியன்ட் என்னன்னா கரெக்டா, அதாவது லாஸை கம்மி பண்ணி நமக்கு தேவையான பவரை லாஸ் இல்லாம வந்து இந்த மினிமம் லாஸோட டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு பெல்ட்டோட வெலாசிட்டி 17.5 இருந்து 22.5 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அகைன் நீங்க இதுல ஒரு சின்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம். அஷ்யூம் இல்லைன்னா டேக். ஓகேங்களா, ஸோ அஷ்யூம் பெல்ட் ஸ்பீட் V is equal to 80 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், பெல்ட்டோட ஸ்பீடு 80 மீட்டர் பர் செகண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, அஷ்யூம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டேக் இதெல்லாம் எழுதிக்கலாம். பட் பெல்ட் ஸ்பீட் ஈக்குவல் டு
v equal to 18 meter per second. So இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது 18 is equal to pi, அது கான்ஸ்டன்ட், இட்ஸ் a மாறிலி. ஓகேங்களா? ஸோ d1 அப்படிங்கிறது diameter of the driver, n1 அப்படிங்கிறது என்ன, speed of the driver 1200 by 60. ஓகேங்களா? ஸோ கைஸ் இது ஆக்சுவலாக இந்த வெலாசிட்டி எதில் இருக்குன்னா மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. பட் ஆனால் நமக்கு டயமீட்டர், இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் எதில் வேணும், மில்லிமீட்டர்ல வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ 18 into 1000, அதாவது 18 into 1000 is equal to pi d1 into 1200, 1200 by 60. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 60 இங்க வகுத்தல் இருக்கு. ஸோ இங்க வந்தா என்ன ஆயிரும், பெருக்கல் ஆயிரும். ஸோ அப்போ 18 into 1000 into 60 வகுத்தல் pi into 1200 is equal to d1, diameter of the driver. So let's calculate. ஓகேங்களா? ஸோ கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர் எடுத்துட்டு சால்வ் பண்ணலாம். d1 ஓட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்ட்டு. ஸோ 18 into 1000 into 60 வகுத்தல் pi. ஓகேங்களா? இட்ஸ் a constant. அதுக்கப்புறம் 1200. ஸோ எவ்வளோ வருது, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே எடுத்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே எடுத்து வந்தீங்கன்னா ஆக்சுவலாக d1 அப்படிங்கிறது 286.47 மில்லிமீட்டர். ஓகேங்களா? ஸோ 286.47 மில்லிமீட்டர். பட் இந்த மாதிரி இது நமக்கு ஆக்சுவலாக இது ஸ்டாண்டர்டுங்களா அப்படின்னா இது நமக்கு ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் இன் த சென்ஸ் எல்லா அதாவது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ், ஸோ எல்லாருமே காமனாக மேனுஃபேக்சர் பண்ணுவோம். இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் சைஸ். ஸோ அப்போ இது ஸ்டாண்டர்ட் சைஸாக கேட்டிங்கன்னா இல்லை, ஸ்டாண்டர்ட் சைஸ் கிடையாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ ஆக்சுவலாக 286.47. ஸோ இப்போ இது நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்கள் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர், ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 7.54. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54. ஸோ பேஜ் நம்பர் 7.54ல recommended series. ஓகேங்களா? ஸோ recommended series of pulley diameters and tolerances அப்படின்னு சொல்லிட்டு எம்எம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆக்சுவலாக வந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா d1 is equal to 286.47. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 280 இருக்கு. அதை விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 315 இருக்கு. ஸோ 286, அது 280. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் அதை சூஸ் பண்ணிக்கலாம். 315 சூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆக்சுவலாக அந்த பர்சன்டேஜ் ஆஃப் எரர் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம்னா இதோட ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா d1 is equal to 280. இதில் கொடுத்துருக்காங்க, எம்எம்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, எம்எம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ diameter of the driver. ஓகேங்களா? ஸோ diameter of the driver. ஸோ அப்போ எழுதிக்கலாம்னா ஸோ diameter of the driver d1 is equal to 280 mm. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக diameter of the driver ஆக்சுவலாக நமக்கு கொடுக்கல, பட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம், d1 is equal to diameter of the driver புள்ளி d1 is equal to 280 அப்படிங்கிறத சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் நமக்கு ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அது என்னன்னா நமக்கு diameter of the driven புள்ளி, அதாவது அவுட்புட் புள்ளியோட diameter நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஸ்பீட் ரேஷியோ. எஸ், ஸ்பீட் ரேஷியோ வச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்பீட் ரேஷியோ நமக்கு என்ன தெரியும்,
ஆக்சுவலா ஸ்பீட் ரேஷியோ அப்படிங்கிறது n1 by n2 is equal to d2 by d1. ஓகேங்களா? so n1 by n2 is equal to d2 by d1. so n1 அப்படிங்கிறது speed of the driver. ஓகேங்களா? n2 அப்படிங்கிறது speed of the driven. d2 அப்படிங்கிறது அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ நமக்கு ஆக்சுவலா அது தெரியாது. சோ d1 அப்படிங்கிறது diameter of the driver, அது நமக்கு நல்லாவே தெரியும். சோ இப்போ n1 எவ்வளோ? n1 வந்து 1200. n2 எவ்வளோ? 450 rpm. சோ d2 தான் நம்ம ஆக்சுவலா கண்டுபிடிக்க போறோம். சோ d1 போன ஸ்டெப்ல கண்டுபிடிச்சோம். சோ 280. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கால்குலேட்டர் வச்சு சால்வ் பண்ணோம்னா எவ்வளவு வருது பார்ப்போம். சோ 1200 divided by 450 ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சரை 280 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் வருது. ஸோ D2 அப்படிங்கிறது 746.66. ஓகேங்களா? 66 mm ஆக்சுவலா. ஸோ இது ஸ்டாண்டர்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, இது ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடையாது. ஸ்டாண்டர்ட் வேல்யூனா என்ன? எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ஒரே மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்டாண்டர்ட் வேல்யூ பார்க்கலாம். இதுல பேஜ் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ டேட்டா புக்ல பேஜ் நம்பர். ஸோ டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 7.54. அதே தான் நான் ரெஃபர் பண்ண அதே பேஜ் நம்பர் தான். ஸோ டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 7.4 வந்து 7.54 இருந்து ரெக்கமெண்டட் சீரிஸ் ஆஃப் புள்ளி டயாமீட்டர்ஸ் அண்ட் டாலரன்சஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆக்சுவலாக வந்து ரேஞ்சு 710 இருக்கு, அதை விட்டா 800. ஸோ நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 746. ஸோ அப்போ அந்த கொஞ்சம் கம்மியாக, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும்போது இப்போ நம்ம 710 சூஸ் பண்ணோம்னா 710க்கும் 746க்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப கம்மி. பட் இதே நீங்கள் 800 சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு இதுக்கான வித்தியாசம் ரொம்ப அதிகம். ஸோ அதனால we choose for the standard, அதாவது the diameter of the driven pulley D2 அப்படிங்கிறது 710 இதுல millimeters. ஓகேங்களா? ஸோ D2 அப்படிங்கிறது என்ன? diameter of the driven pulley, அதாவது அவுட்புட்ல இருக்கிற புள்ளியோட diameter. ஓகேங்களா? ஸோ அவுட்புட்ல இருக்கிற புள்ளியோட diameter D2 equal to 710 millimeter. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருச்சு. என்ன இன்ஃபர்மேஷன்? N1. ஸோ N1 நமக்கு கணக்கில் கொடுத்துருந்தாங்க, N2 கணக்கில் கொடுத்துருந்தாங்க, D1 அப்படிங்கிறது diameter of the driver புள்ளி, D2 அப்படிங்கிறது diameter of the driven புள்ளி. ஓகேங்களா? சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 5 இன்ஃபர்மேஷனும் நமக்கு கையில் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த 5 இன்ஃபர்மேஷனும் கையில் வச்சிருந்தா நமக்கு ஆல்மோஸ்ட் we are ready to start solving a problem. ஓகேங்களா? ஸோ இந்த 5 இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து லென்த் ஆஃப் த பெல்ட் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம இனிஷியல் ஸ்டெப்ல என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம்? ஓப்பன் பெல்ட் டிரைவ் அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் பெல்ட் டிரைவ் அப்படி இல்லை, ஓப்பன் பெல்ட் டிரைவ் அப்படின்னா length of the belt. So length of the belt எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ நமக்கு டேட்டா புக்ல பேஜ் நம்பர், அதாவது டேட்டா புக்ல பேஜ் நம்பர். ஓகேங்களா? ஸோ டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 7.53. ஓகேங்களா? ஸோ டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 7.53ல length of the belt for open belt drive. ஓகேங்களா? ஸோ length of the belt for open belt drive. ஸோ length of the belt open belt drive-க்கு ஸோ L is equal to 2C plus pi by 2 into D plus D plus D minus D the whole square by 4C. ஓகேங்களா? ஸோ இதில் C அப்படிங்கிறது சென்டர் டிஸ்டன்ஸ், பெரிய வீலோட டயாமீட்டர் அதுதான் 710, சின்ன டியோட டயாமீட்டர் 280, பெரிய வீலோட டயாமீட்டர், சின்ன வீலோட டயாமீட்டர், சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ. இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 2 into சென்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ?
நமக்கு ஆக்சுவலாக மேக்ஸிமம் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். ஸோ நம்ம மில்லிமீட்டரில் மாற்றிருக்கோம். ஸோ 2000 millimeter ஓகேங்களா, ப்ளஸ் 5/2 இன்டூ ஓகேங்களா, பெரிய வீலோட டயாமீட்டர் 710, சின்ன வீலோட டயாமீட்டர் 280 ஓகேங்களா. ஸோ அடுத்து பெரிய வீலோட டயாமீட்டர் 710, சின்ன வீலோட டயாமீட்டர் 280, 4 into center distance 2000. ஸோ இதை நம்ம கால்குலேட்டர் ஹெல்ப்போட சால்வ் பண்ணோம்னா சால்வ் பண்ணோம்னா ஸோ 2 into 2000 இதை வந்து நம்ம போடலாம். ஸோ இது எவ்வளோ 4000 ஓகேங்களா. அதுக்கப்புறம் 710யும் 280யும் ஆட் பண்ணோம். ஸோ 710 280 கூட்டி ஒரு ஆன்சரை பையால் பெருக்கி 2ஆல் வகுத்தீங்கன்னா ஸோ 1555.08 ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்து அதை நம்ம சால்வ் பண்ணலாம். 710 மைனஸ் 280 the whole square ஓகேங்களா. ஸோ டிவைடட் பை 4 into 2000 ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ 23.1125. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 4000, இதோட இது, ஸோ இதோட இது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா அதாவது 4000 ப்ளஸ் 1555 அதாவது 1555.08 ப்ளஸ் 23.13 ஓகேங்களா. ஸோ எவ்வளோ வருது ஆக்சுவலாக நமக்கு லென்த் ஆஃப் த பெல்ட் ஓகேங்களா. ஸோ லென்த் ஆஃப் த பெல்ட் அப்படிங்கிறது 5558.19 வருது. ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நமக்கு 5578 ஓகேங்களா. ஸோ 5578 அப்படி இல்லைன்னா லெட்ஸ் மேக் இட் 5580. பட் எனிவே வி ஆர் கோயிங் டு கட் த பெல்ட். நம்ம பெல்ட் ஆக்சுவலாக கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால 5580 ஓகேங்களா. ஸோ 5580 நம்ம ஆக்சுவலாக எடுத்துக்கலாம். ஸோ வேர் த லென்த் ஆஃப் த பெல்ட் எல் அப்படிங்கிறது 5580 இதில் இருக்க எம்எம் இருக்கு ஓகேங்களா. 5580 எம்எம், ஐ மீன் 5580 எம்எம் இருக்கு ஓகேங்களா. ஸோ லென்த் ஆஃப் த பெல்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இனிஷியலாக பார்த்தீங்கன்னா என்ன அஷ்யூம் பண்ணியிருந்தோம்னா நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு அஷ்யூம் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ப்ளைஸ் 6ன்னு வச்சுக்கோங்களே. இப்போ நம்ம பெல்ட்டோட லென்த்தை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கட் பண்ணணும். அந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.53 பார்த்தீங்கன்னா பெல்ட் டென்ஷன் இருக்கு, கரெக்ட் இனிஷியல் டென்ஷன் ஓகேங்களா. ஏன்னா இனிஷியல் டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம இனிஷியலாக அந்த புள்ளி மேலே இந்த பெல்ட்டை போட்டு கொண்டு வர அந்த இனிஷியல் டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கரெக்ட் இனிஷியல் டென்ஷன் இஸ் அப்டைன்ட் பை cutting the belt shorter than the actual steel tape measurement. அதாவது ஒன்றும் இல்லை, லென்த்தில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை கட் பண்ணுறோம். எதுக்காக? டு கிரியேட் இனிஷியல் டென்ஷன் ஓகேங்களா. ஸோ அப்போ இனிஷியல் டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக ஸோ டு கிரியேட் ஓகேங்களா. ஸோ டு கிரியேட் இனிஷியல் டென்ஷன் ஓகேங்களா. ஸோ டு கிரியேட் இனிஷியல் டென்ஷன் அது நம்ம ப்ளைஸை பொறுத்து மாறும் ஓகேங்களா. ஸோ ப்ளைஸை பொறுத்து மாறும். நமக்கு ஆக்சுவலாக என்ன அஷ்யூம் பண்ணியிருந்தோம்னா 6 ப்ளைஸ் அஷ்யூம் பண்ணியிருந்தோம். 6 ப்ளைஸ் அஷ்யூம் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ 6 ப்ளைஸ் அஷ்யூம் பண்ணியிருந்தோம்னா 1% என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5580. ஸோ இந்த 5580 என்ன பண்ண போகிறது இல்லை, எடுத்துக்க போகிறது இல்லை. அதுலேருந்து 1% கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம 100, ஸோ 100லேருந்து 1% கட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக எவ்வளோ வரும் 99% ஓகேங்களா. அப்போ நான் இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்க போகிறது கிடையாது, இதில் 99% தான் எடுத்துக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ லென்த் ஆஃப் த பெல்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ லென்த் ஆஃப் த பெல்ட் எவ்வளோ வரும் 5580 இன்டூ 0.99% தான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஒரு பர்சன்டேஜ் என்ன பண்ணிடுறேன் சப்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ 1% நான் கழிச்சிட்டேன்னா எவ்வளோ இருக்கும் 99%. ஸோ ஆக்சுவலாக அந்த 99% நம்ம எப்படி எழுதுவோம் 99/100 எழுதுவோம். ஸோ இதை எப்படி எழுதுவோம் 0.99. ஸோ அதனால இந்த கிடைச்ச லென்த்தை 0.99
99 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லைங்களா, அதுதான் நமக்கான லென்த். ஓகேங்களா, ஸோ இப்போ 5580 into 0.99. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல் லென்த் ஆஃப் த பெல்ட் எல் இஸ் ஈக்குவல் டு 5524, அதாவது 5524.2 இதில் இருக்கு mm இருக்கு. எஸ், திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த பெல்ட். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லென்த் ஆஃப் த பெல்ட். ஓகேங்களா, ஸோ டு கிரியேட் இனிஷியல் டென்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன் இனிஷியல் டென்ஷன், ஏன் ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, in case of flat belt, ஓகேங்களா, ஸோ in case of flat beltல ஸ்லிப் அதிகமாகும். ஓகேங்களா, ஸோ அப்போ டென்ஷன் நல்லா டைட்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இனிஷியல் டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த இனிஷியல் டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிளேஸை சூஸ் பண்ணதுக்கேற்றவாறு இங்கே நம்ம கட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதே நீங்கள் வேறு பிளேஸ், உதாரணத்துக்கு நம்பர் ஆஃப் பிளேஸ் 8 அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தோம்னா, நம்பர் ஆஃப் பிளேஸ் 8 அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க, 0.5% தான் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஃபேக்டர் அப்படிங்கிறது மாறும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஃபேக்டர் அப்படிங்கிறது மாறும். ஓகேங்களா, ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதே பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா அதோடைய பர்சன்டேஜ் மாறும். ஸோ நம்ம எவ்வளோ பர்சன்டேஜை கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிறது எதை பொறுத்துன்னா நம்பர் ஆஃப் பிளேஸை பொறுத்து. ஸோ உதாரணத்துக்கு நம்பர் ஆஃப் பிளேஸ் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, பட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ கொடுத்துருந்தா நோ இஷ்யூஸ், கொடுக்கலன்னா நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். சரி, ஓகே, வாங்க அடுத்த ஸ்டெப் சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பெல்ட் ரொம்ப ஈஸி. என்ன பண்ணோம், நம்ம அப்படியே அந்த டேட்டா புக்கை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெல்ட் ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் பெல்ட் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் அதோட இனிஷியல் டென்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோடு கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகேங்களா, லோடு கரெக்ஷன் ஃபேக்டர். ஆக்சுவலாக நமக்கு சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டெடி லோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அந்த கீழே ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்க, லோடு கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு லோடுக்கும் கொடுத்துருக்காங்க. நார்மல் லோடு, ஸ்டெடி லோடு, இன்டர்மிட்டன்ட் லோடு, ஷாக் லோட்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ப்ராப்ளத்தில் ஸ்டெடி லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன எடுத்துக்கலாம், ஸோ லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் ஸோ லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் என்னன்னு எடுத்துக்கலாம், அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி லோடுக்கு எவ்வளோ 1.2. ஓகேங்களா, ஸ்டெடி லோடுக்கு 1.2. ஸோ அதை நம்ம எடுத்தாச்சு. ஸோ ஃப்ளாட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அடுத்து என்ன நமக்கு தேவை, ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். பட் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் நமக்கு தெரியணும்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து நம்ம என்ன விஷயம் கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அடுத்து என்ன விஷயம் கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.4. ஓகேங்களா, ஸோ பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54. ஓகேங்களா, ஸோ பேஜ் நம்பர் 7.54ல நமக்கு ஆக்சுவலாக ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் இல்லை ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இல்லை ரேப் ஆங்கிள். ஸோ டீட்டா அப்படிங்கிறது என்ன, ஆக்சுவலாக 180 மைனஸ் ஓகேங்களா 60 டிகிரி இன்டு டி மைனஸ் டி பை சி. ஓகேங்களா, ஸோ டி மைனஸ் டி பை சி. இதில் டி அப்படிங்கிறது பெரிய வீடோட டயமீட்டர். ஸோ 180 மைனஸ் 60 டிகிரி. ஓகேங்களா, ஸோ பெரிய வீடோட டயமீட்டர் நம்ம ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிச்சோம், 710 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சின்ன வீடோட டயமீட்டர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 280 எடுத்துக்கிட்டோம். சென்டர் டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2000. ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் கால்குலேட்டர் வச்சு சால்வ் பண்ணும்போது ஸோ ஆக்சுவலாக இப்போ 710லேருந்து 280 சப்ராக்ட் பண்ணோம். 710லேருந்து 280 கழிச்சு வர ஆன்சரை 2000ஆல, ஓகேங்களா, ஸோ வர ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2000ஆல நம்ம என்ன பண்ணோம், வகுக்கணும், அதாவது டிவைட் பண்ணோம். அகைன் அந்த ஒரு ஆன்சர் வரும், அதை நம்ம என்ன பண்ணுறோம் 60ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 180. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12.9 வருது. ஓகேங்களா, ஸோ 12.9 டிகிரி சம்திங். ஸோ அப்போ 180லேருந்து ஓகேங்களா,
ஸோ நமக்கு எவ்வளோ ஆன்சர் வந்து தீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 167.1, பட் வி மேக் இட் அஸ் 167 டிகிரிஸ். ஓகேங்களா, 167 டிகிரிஸ். ஸோ நம்ம அடுத்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் அதே பேஜ் நம்பர் 7.54ல. ஓகேங்களா, ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 90 டிகிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 130 டிகிரி, அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நம்மளோட சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இல்லை ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 167, 167. பட் அது ஆக்சுவலாக நமக்கு 167 கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 160 இருக்கு. இதில் விட்டா அதை விட்டா என்ன இருக்கு? 170 இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 167 அப்படிங்கிறது இந்த 160க்கும் 170க்கும் தான் இடையில இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இது ஆக்சுவலாக 1.08, இது ஆக்சுவலாக 1.04. ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை? 167க்கு ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா 160க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.08. ஸோ 170க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.04. ஸோ இது ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது வகுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு ஆக்சுவலாக ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் ஃபார் 167, அதாவது நம்ம ஆங்கிளுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அப்போ 1.08. ஆக்சுவலாக நம்ம இன்டர்போலேஷன், பட் இன்டர்போலேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆவரேஜிங் தான். ஓகேங்களா, ஸோ அதனால 1.04. ஸோ இப்போ டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டுங்க. ஸோ வர ஆன்சர் வந்து என்ன ஆன்சர் வருது? ஸோ 1.08 + 1.04 டிவைட் பை 2 அப்படின்னு போகும்போது ஸோ இது வந்து ஆக்சுவலாக 2.12. ஸோ இது டிவைடட் பை 2 அப்படின்னு பார்க்கும்போது 1.06. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் இங்கே போயிட்டு எழுதினா எவ்வளோ நமக்கு? 1.06. ஓகேங்களா, ஸோ இப்படி அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் இல்லை ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 167 அப்படிங்கிறது 160க்கு 170க்கு இடையில இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவரேஜ் எடுத்து சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இது இங்கே ஆக்சுவலாக நம்ம இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ தட் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து ஃப்ளாட் பெல்ட்டில் வேற என்ன அடுத்த பேராமீட்டர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃப்ளாட் பெல்ட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேட்டா புக் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களே, ஃபார் ஃப்ளாட் பெல்ட் ஃபாலோ த டேட்டா புக். அதுதான் வந்து நம்மளுடைய லீட். அந்த டேட்டா புக்கை உங்களுக்கு லீடு கொடுக்கணும் ஆக்சுவலாக. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸோ லோட் ரேட்டிங் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ லோட் ரேட்டிங் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்ம ஸ்பேஸ் சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லோட் ரேட்டிங் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நேற்று வீடியோவில், அதாவது முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம வி பெல்ட்டில் பெல்ட் ரேட்டிங் ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா, பெல்ட் ரேட்டிங் ஒன்று பார்த்தோம். ஸோ பெல்ட் ரேட்டிங் அப்படின்னா என்ன? ஒரு பெல்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோ பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஃப்ளாட் பெல்ட்லேயும் மேக்ஸிமம் பவர் இல்லை மேக்ஸிமம் லோடு ஒரு பிளேட் அதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எம்மாக இருக்கும்போது எவ்வளோ எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் லோட் ரேட்டிங். ஆக்சுவலாக நமக்கு டெஃபினேஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ லோட் ரேட்டிங் பர் மில்லிமீட்டர் வித் பர் பிளேட். ஓகேங்களா, அட் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் 180 டிகிரி அட் 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக நமக்கு செலக்டாக ஃப்ளாட் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்களே தவிர நமக்கு என்ன வகையான பெல்ட் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது சொல்ல. பட் இனிஷியலாக நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கலாம். பட் எனிவே நம்ம அந்த இடத்துல மிஸ் அவுட் பண்ணனால இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அஷ்யூம். ஸோ என்ன பண்ணோம்? அஷ்யூம். என்ன பெல்ட் சூஸ் பண்ணலாம்? நமக்கு ரெண்டு விதமான கேட்டகரி இருக்குது. ஒன்று ஹை ஸ்பீடு 878 கிராம் டக் பெல்ட், அப்படி இல்லைன்னா ஃபோர்ட் 949
கிராம் டக் பெல்டிங். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அந்த பெல்ட்டை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அஷ்யூம் இல்லை சூஸ். ஓகேங்களா? ஸோ அஷ்யூம் இல்லைன்னா சூஸ் என்ன எழுதலாம், ஹை ஸ்பீட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹை ஸ்பீடு. ஸோ அப்போ சூஸ் இல்லை அஷ்யூம் ஹை ஸ்பீட் பெல்ட் ஆர் டக் பெல்ட். ஓகேங்களா? ஸோ அஷ்யூம் ஹை ஸ்பீடு டக் பெல்ட். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். ஏன்னா நம்ம முக்கியமான பெல்ட்டை சூஸ் பண்ணுறோம், ஏன்னா அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோட் ரேட்டிங். ஸோ ஹை ஸ்பீட் டக் பெல்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஹை ஸ்பீட் டக் பெல்ட்டுக்கு லோட் ரேட்டிங் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ லோட் ரேட்டிங் அப்படிங்கிறது அந்த பெல்ட்டுக்கானது, எவ்வளோ மேக்ஸிமம் லோட அந்த பெல்ட்டை எடுத்துக்கும். ஸோ அப்போ லோட் ரேட்டிங் அப்படிங்கிறது அந்த பெல்ட்டுக்கான மேக்ஸிமம் லோடு. ஸோ நம்ம சூஸ் பண்ண ஹை ஸ்பீடு டக் பெல்ட்டுக்கு ஸோ 0.023 கிலோவாட். ஓகேங்களா? ஸோ பர் மில்லிமீட்டர். ஸோ பர், ஓகேங்களா, பர் மில்லிமீட்டர் பர் பிளேன். ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா லோட் ரேட்டிங். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான இது, லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பர் செகண்ட். பட் ஆனால் நம்ம வெலாசிட்டி 18 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோட் ரேட்டிங்கை கேல்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் லோட் ரேட்டிங் அட் அவர் வெலாசிட்டி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ லோட் ரேட்டிங் அட் 18 மீட்டர் பர் செகண்ட். நம்ம 18 மீட்டர் பர் செகண்ட் இனிஷியலாக அஷ்யூம் பண்ணது இல்லைங்களா. ஆக்சுவலாக நமக்கு N1 கொடுத்துருக்காங்க, N2 கொடுத்துருக்காங்க, பட் D1 D2 அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. சென்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், அஷ்யூம் பண்ணிருந்தோம். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், லோட் ரேட்டிங்கை கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பர் செகண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நமக்கு லோட் ரேட்டிங் வந்து இந்த 0.023 அப்படிங்கிறது பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்கும்போது, பட் ஆனால் நமக்கு வெலாசிட்டி எவ்வளோ, ஸ்பீட் எவ்வளோ, 18 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ லோட் ரேட்டிங் அட் 18 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது லோட் ரேட்டிங் அட் load rating at 10 meter per second into V by 10. இதுக்கான ஃபார்முலா ஆக்சுவலாக டேட்டா புக்கில் இருக்கு. ஸோ ஃப்ரம் த பேஜ் நம்பர் 7. நம்ம இன்னும் 7.54 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம பேஜ் நம்பர் 7.54 தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ லோட் ரேட்டிங் அட் 80 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பர் செகண்ட். லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பர் செகண்ட் எவ்வளோ, மேலே 0.023. ஓகேங்களா? இன்டூ நம்மளோட வெலாசிட்டி எவ்வளோ, 18 divided by 10. ஓகேங்களா? ஸோ அப்போ லோட் ரேட்டிங் அட் 18 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது 0.023 இன்டூ 18 டிவைட் பை 10. ஸோ எவ்வளோ வருது, ஆக்சுவலாக 0.0414. ஓகேங்களா? ஸோ 0.0414 கிலோவாட். ஓகேங்களா? ஸோ கிலோவாட் பர் மில்லிமீட்டர் பர் பிளேன். ஓகேங்களா? ஒரு பிளேக்கு 1 mm வித்தல் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லோட் ட்ரான்ஸ்மிட் பண்ணுது, 0.0414. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் பெல்ட். இந்த மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் பெல்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா திக்னஸ் ஆஃப் த பெல்ட் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு வியூல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு பெல்ட் எவ்வளோ திக்னஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெல்ட்டை எவ்வளோ திக்னஸ், அந்த மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் பெல்ட்டை நம்ம அந்த ஒரு வியூவில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர். ஓகேங்களா? ஸோ மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் பெல்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டட் லோடு சேம் நம்ம இன்னும் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.54 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் த பெல்ட் இஸ் ஈக்குவல் டு கரெக்டட் லோடு பை லோட் ரேட்டிங். ஓகேங்களா? பர் மில்லிமீட்டர் பர் பிளேன். ஓகேங்களா? ஸோ we guys are actually self-made.
ஓகேங்களா. ஸோ வி கைஸ் ஆர் ஆக்சுவலி செல்ஃப் மேட். ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம், ஒவ்வொரு டேர்ம்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் த பெல்ட். ஸோ நமக்கு கரெக்டட் லோட் பற்றி எதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா சம்ல? ஆக்சுவலாக அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஓகேங்களா. இப்போ லோட் ரேட்டிங் பர் மில்லிமீட்டர் பெர் பிளேட் நம்ம இது போன ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் த பெல்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவை, கரெக்டட் லோட் தேவை. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் த பெல்ட் கண்டுபிடிக்கணும்னா கரெக்டட் லோட் தேவை. ஸோ அந்த கரெக்டட் லோடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ கரெக்டட் லோட். ஸோ கரெக்டட் லோட் அப்படிங்கிறது கரெக்டட் லோட். ஸோ கரெக்டட் லோட் அப்படிங்கிறது என்னன்னா, ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்க லோடு வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோவாட். பட் அந்த 15 கிலோவாட் அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இது மாறும். டிசைன் லோடு. ஓகேங்களா. அது டிரான்ஸ்மிட்டட் லோட். பட் வி ஆர் மேக்கிங் டிசைன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம். ஸோ அப்போ டிசைன் லோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஸோ அப்போ கரெக்டட் லோட் அப்படிங்கிறது given லோட், அதாவது இந்த டிரான்ஸ்மிட்டட் லோட் இல்லை டிரான்ஸ்மிட்டட் பவர் இன்டு சர்வீஸ் ஃபேக்டர். சர்வீஸ் ஃபேக்டர் இங்கே யூஸ் பண்ணுறது பொறுத்து மாறும். நம்ம அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், ஆக்சுவலாக நம்ம ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 167 சம்திங் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ பட் அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி அந்த கரெக்ட் பண்ணோம். ஸோ அப்போ ஆங்கிள் கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகேங்களா. பை புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர். பட் இல்லை புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர் பி, பட் எல் எப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ டிரான்ஸ்மிட்டட் லோடு, நமக்கு இந்த டிரான்ஸ்மிட்டட் லோடு பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கா, கொடுத்துருக்காங்களா கணக்கில்? எஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டிரான்ஸ்மிட்டட் லோடுங்கிறது நான் போன வீடியோவில் சொன்னேன். ஆக்சுவலாக லோடு பவர் எல்லாமே ஒன் அண்ட் சேம். ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்மிட்டட் லோடு எவ்வளோ, 15 கிலோவாட். ஸோ சர்வீஸ் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா ஸ்டடி லோடுக்கு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் நம்ம நோட் பண்ணி அதை ஆக்சுவலாக எழுதிருந்தோம். ஸோ கேஎஸ் அப்படிங்கிறது 1.2. ஆங்கிள் கரெக்ஷன் ஃபேக்டர் ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. எவ்வளோ வந்துச்சு, 1.06. ஓகேங்களா. நம்ம அந்த ஆவரேஜ் எடுத்து கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அது. அதுக்கப்புறம் புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகேங்களா. ஸோ இங்கே கேஎல் அப்படிங்கிறது என்னன்னா புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர். அப்போ கேஎஸ். ஓகேங்களா. இப்போ இது முக்கியமான ஒரு டேர்ம்ஸ் நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா. ஸோ கேபி ஆக்சுவலாக 1 கொடுக்கலன்னா நம்ம 1ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கேஎஸ் அப்படிங்கிறது சர்வீஸ் ஃபேக்டர். ஓகேங்களா. ஸோ கேஎஸ் அப்படிங்கிறது சர்வீஸ் ஃபேக்டர். ஸோ கே டீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் கரெக்ஷன் ஃபேக்டர் இல்லை ஆங்கிள் கான்டாக்ட் ஃபேக்டர். ஸோ ஆங்கிள் கான்டாக்ட் ஃபேக்டர் இல்லை ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபி அப்படிங்கிறது புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகேங்களா. புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம பண்ணுற டிசைன் லோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடு கிடையாது. ஸோ அஃப்கோர்ஸ் இதோட நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதிகமாக தான். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான 15 கிலோவாட் லாஸஸ் எல்லாமே இதை ஓவர் கம் பண்ணி 15 கிலோவாட் வரும். இல்லைன்னா நமக்கு ஃபர்தர் இன்னும் ஆகிடும், ஆக்சுவலாக இன்னும் ரெடியூஸ் தான் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ கரெக்டட் லோட் கண்டுபிடிச்சோம்னா கரெக்டட் லோட் அப்படிங்கிறது 15 கிலோவாட் இன்டூ சர்வீஸ் ஃபேக்டர் எவ்வளோ, 1.2 இன்டூ ஆங்கிள் கரெக்ஷன் ஃபேக்டர் 1.01 புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர் 1. ஓகேங்களா. ஸோ கேஎஸ் அப்படிங்கிறது சர்வீஸ் ஃபேக்டர், கே டீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் கரெக்ஷன் ஆங்கிள் கான்டாக்ட் ஃபேக்டர் ஆர் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். ஓகேங்களா. ஸோ கே அப்படிங்கிறது புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் அப்படின்னா 15 இன்டூ 1.2 இன்டூ 1.06. ஓகேங்களா. ஸோ நமக்கு எவ்வளோ வருது, ஆக்சுவலாக கரெக்டட் லோட். ஓகேங்களா. ஸோ அப்போ கரெக்டட் லோட் அப்படிங்கிறது எவ்வளோ வருது, 19.08 கிலோவாட். ஓகேங்களா. ஸோ 19.08 கிலோவாட் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நம்ம மில்லிமீட்டர் பிளேஸ் கண்டுபிடிக்கணும்னா மேலே நமக்கு கரெக்டட் லோட் தேவை, அப்புறம் கீழே லோட் ரேட்டிங் தேவை. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ அப்போ மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் பெல்ட்
ஓகேங்களா. ஸோ மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் பெல்ட் அப்படிங்கிறது கரெக்டட் லோட். ஸோ கரெக்டட் லோட் எவ்வளோ 19.08 கிலோவாட்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ லோட் ரேட்டிங் இது வந்து 0.0414 கிலோவாட் per millimeter per plate. ஓகேங்களா. ஸோ per millimeter per plate. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? ஸோ 19.08 divided by 0.0414. ஓகேங்களா. ஸோ நமக்கு எவ்வளோ வருது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 460.8. ஓகேங்களா. ஸோ இது எதில் இருக்குன்னா per millimeter per plate. ஓகேங்களா. ஸோ per millimeter per plate. ஓகேங்களா. per millimeter per plate. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 steps away from the final result. ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம நம்பர் ஆஃப் பிளேஸ் n is equal to 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலாக அச்சீவ் பண்ணியிருந்தோம். நம்பர் ஆஃப் பிளேஸ் is equal to 6 ன்னு சொல்லிட்டு அச்சீவ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா width of the belt கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ width of the belt அதுக்கப்புறம் width of the புள்ளி இது ரெண்டு தான் நம்ம ஃபைனல் ஸ்டெப். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போகிறது width of the belt. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த மில்லிமீட்டர் பிளேஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ 460.8. ஸோ அதை நம்ம இந்த நம்பர் ஆஃப் பிளேஸ் அதனால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆக்சுவலாக என்ன கிடைக்கும்னா width of the belt கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ 460.8 divided by 6. ஓகேங்களா. ஸோ அப்போ 460.8 divided by 6. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருது 76.81 mm அப்படின்னு வருது. ஓகேங்களா. பட் இது ஸ்டாண்டர்ட் பெல்ட்டா அப்படின்னா அது கிடையாது. ஸோ அப்போ நம்ம அதிகம் பார்க்கணும் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர். ஓகேங்களா. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் ஐ திங்க் 7.52. லெட்ஸ் செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.52. எஸ். ஸோ பேஜ் நம்பர் 7.52. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.52. அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டேபிள் கவர் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா. என்ன டேபிள் கவர் போட்டிருக்காங்க? ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மெயின்டைன் ஸ்டாண்டர்ட் வித் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ 3 ply 4 ply 5 ply 6 ply 8 ply அப்படி போட்டிருக்காங்க. பட் நம்ம ஆக்சுவலாக சூஸ் பண்ணது 6 ply. ஸோ இப்போ 6 ply அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக பெல்ட்டோட ஸ்டாண்டர்ட் வித் எவ்வளோ 100 இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ width of the belt. ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் த டேட்டா புக் த பேஜ் நம்பர் 7.52. ஸோ width of the belt. ஓகேங்களா. ஸோ width of the belt is equal to 100 mm. அதுதான் ஸ்டாண்டர்ட் வந்து அதாவது இனிஷியலாக ஸ்டார்டிங்காகவே அதுதான் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ அப்போ 100 mm போட்டோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த பெல்ட்டை நம்ம எங்கே மாட்டுவோம்? புள்ளியில் மாட்டுவோம். ஸோ அப்போ அந்த புள்ளியோட வித்து நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதுதான் நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன width of the புள்ளி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் width of the புள்ளி அப்படிங்கிறது வீல். அந்த வீல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இந்த பெல்ட்டை மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ width of the புள்ளி. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர். ஓகேங்களா. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர். ஸோ டேட்டா ஃப்ரம் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.54. ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் த டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.54. அதில் பாருங்கள் 2 டேபிள்களும் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா. அட்டவணை மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் வித்து,
பெல்ட் வித் எதில் இருக்கு, எம்எம்ல இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புல்லிஸ் டு பி வைடர் தேன் த பெல்ட் வித். ஒன்றும் இல்லை, பெல்ட்டோட வித்தோட புள்ளியோட வித்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ புல்லிஸ் டு பி வைடர், புள்ளி வைடாக தான் இருக்கும். அப்போ தானே அந்த பெல்ட் மூவ் ஆகாமல் ஸ்லிப் ஆகாமல் அதை இது பண்ண முடியும். இல்லை புள்ளி சின்னதாக இருந்துச்சுன்னா பெல்ட் ஈஸியாக ஸ்லிப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த புல்லிஸ் டு பி வைடர் தேன் த பெல்ட் வித் பை எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பெல்ட் வித்தோட புள்ளி எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? புள்ளி எவ்வளோ இருக்கணும்னு சொல்ல, புள்ளி பெல்ட்டை விட எவ்வளோ பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட பெல்ட் வித் எவ்வளோ? ஸோ பெல்ட் வித் 100. ஓகேங்களா? ஸோ அப்போ அப் டு, அதாவது 125 வரைக்கும். ஓகேங்களா? 125 வரைக்கும், அதாவது அப் டு அண்ட் இன்க்ளூடிங் 125 எவ்வளோ பெருசா இருக்கணுமா புள்ளி வித்தோட. ஓகேங்களா? ஸோ புள்ளியானது இந்த பெல்ட்டை விட எவ்வளோ பெருசாக இருக்கணும்? ஆக்சுவலாக 113. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கணும் பெருசாக? 13 பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வித் ஆஃப் த புள்ளி வந்து எவ்வளோ? வித் ஆஃப் த புள்ளி, அப்போ வித் ஆஃப் த புள்ளி 13 பெருசாக இருக்கணும் அப்படின்னா வித் ஆஃப் த பெல்ட்டு. ஓகேங்களா? ஸோ வித் ஆஃப் த பெல்ட்டு ப்ளஸ் 13. ஸோ இப்போ பாருங்க, இப்போ திருப்பி படிச்சு பாருங்க. புள்ளி டு பி வைடர் தேன் த பெல்ட் வித் பை 30. ஓகேங்களா? ஸோ புள்ளியோட வித்தானது பெல்ட்டின் வித்தை விட எவ்வளோ இதாக இருக்கணும்? 13 அதிகமாக. ஸோ அப்போ வித் ஆஃப் த புள்ளி 130 mm. ஏன்னா வித் ஆஃப் த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 mm. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து 100. ஸோ அப்போ 100 ப்ளஸ் 13 113. ஸோ அதுதான் வந்து width of the belt. ஓகேங்களா? ஸோ width of the belt, width of the pulley. ஓகேங்களா? width of the pulley. ஸோ again we have to check for the standard. ஓகேங்களா? ஸோ இது ஸ்டாண்டர்டா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா நமக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ அது ஸ்டாண்டர்டா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா பேஜ் நம்பர் 7.55. ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 7.55 அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வித் ஆஃப் த புள்ளிங்க பாருங்க 7.55. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.55. ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் 7.55 ரெக்கமெண்டட் சீரீஸ் ஆஃப் வித் ஆஃப் த புல்லிஸ் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வித் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஓகேங்களா? ஸோ 20, 25, 32, 40 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஓகேங்களா 100, 112 இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணது 113. பட் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 112. ஸோ அப்போ standard width of the pulley, standard width of the pulley. So standard width of the pulley அப்படிங்கிறது எவ்வளோ? 112 mm. ஓகேங்களா? ஸோ 112 mm. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ளாட் பெல்ட்டை இப்படி டேட்டா புக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ டேட்டா புக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக மேனுஃபேக்சரர்ஸ் கேட்டலாக் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக டேட்டா புக் தான். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற அந்த டிசைன் டேட்டா புக்கை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வெற்றிகரமாக நம்ம இன்னைக்கு ஃப்ளாட் பெல்ட் வந்து சால்வ் பண்ணிட்டோம். இனிமேல் அடுத்த லெக்சர்ஸில் அடுத்தடுத்த ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ்.